பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 17 verses 9 and 10. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கைக்கொள்ளுங்கள். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளுக்கான வார்த்தை, தேவனுடைய உடன்படிக்கைக்கு கீழ்ப்படியும் போது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்மை நோக்கி முந்திக் கொள்ளும். ஆம் பிரியமானவர்களே, தேவன் வைத்திருக்கிற இந்த உடன்படிக்கை என்ன? ஆபிரகாமை அழைத்த தேவன் அவனோடு கூட வாக்குத்தத்தத்தை சொல்லிக்கொண்டே வரும் பொழுது ஆபிரகாம் விசுவாசிக்கிறார், நெருங்கி வருகிறார். ஆனால் ஒரு 13 ஆண்டுகள் 86 வயதிலிருந்து 99ஆம் வயது வரைக்கும் அவருக்கும் ஆண்டவருக்கும் உறவே கிடையாது. ஆகாரிடத்தில் பிரவேசித்து இஸ்மவேல் பிறந்ததிலிருந்து ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கவே இல்லை. பலிபீடங்கள் கட்டப்படவில்லை. ஒரு 13 years of gap, 13 வருட ஒரு இடைவெளி உண்டாயிற்று. அதனால்தான் கர்த்தர் இப்பொழுது கொடுக்கிற இந்த வார்த்தை ஆபிரகாமின் வாழ்க்கையில் தடைப்பட்டிருக்கக்கூடும். 24 வருடங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே காத்திருப்பின் காலம் இருந்ததுக்கான காரணங்கள் அநேகம் இருந்தாலும் இதுவும் ஒரு காரணம். என்ன காரணம் என்றால், தேவன் தம்முடைய உடன்படிக்கையை ஆபிரகாமிடத்தில் தெரிவிப்பதற்கு ஆபிரகாமோடு இப்பொழுது பேச வேண்டிய சூழல் ஏற்படவே இல்லை. தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டியவைகளை சீக்கிரமாய் செய்ய வேண்டுமானால் கர்த்தர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில காரியங்களை நம்மோடு கூட கம்யூனிகேட் பண்ணுவார், நம்மோடு தொடர்பு படுத்தி சொல்லி கொண்டிருப்பார். நம்முடைய காதுகளும் நம்முடைய செவிகளும் நம்முடைய எண்ணங்களும் கர்த்தரோடு கூட மாத்திரம் இணைக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அவர் சொல்லித்தர வேண்டியவைகளை சொல்லிக் கொடுத்து நம்மை மாற்ற வேண்டியவைகளை எல்லாம் மாற்றிக்கொண்டே வரும் பொழுது அவர் ஆயத்தம் பண்ணி கொடுக்க வேண்டியதை சீக்கிரம் கொடுத்து விடுவார். இங்கே பாருங்கள், 99வது வயதிலே ஆபிரகாமை பார்த்த ஆண்டவர் சொல்கிறாரு, தலைமுறை தலைமுறைக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்கணும்ப்பா. அது என்ன? உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் பின்வரும் சந்ததிகள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். இதற்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது தான் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க முடியும்னு ஆண்டவர் சொன்னார். இந்த காலவேளையிலும் காலம் தாமதப்படுத்தாமல் கர்த்தருடைய உறவில் இருக்கிற நாம் கர்த்தர் சொல்லுகிற அந்த உடன்படிக்கையை அதற்கு நாம் கீழ்ப்படிவோம். லெட்ஸ் ஒபே த கவனன்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். எப்படி விருத்த சேதனத்தை கர்த்தர் முக்கியப்படுத்தினாரோ, புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் நமக்கு முக்கியப்படுத்தியிருக்கிற உடன்படிக்கைகள் உண்டு. ஒன்று என்ன? ஞானஸ்நானம் என்கிற உடன்படிக்கை. நீங்கள் இதுவரைக்கும் முழுகி ஞானஸ்நானம் எடுக்கவில்லை என்றால் தண்ணீரிலே முழுகி கண்டிப்பாக ஞானஸ்நானம் எடுங்கள். இரண்டாவது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டிய என்றால் காத்திருந்ததை பெற்றுக்கொள்ளுங்கள். மூன்றாவது, பூரணமாக்கப்படுகிற சத்தியத்தை கேட்டு உங்களை ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் பூரணப்படுத்தி கொள்ளுங்கள். இவைகளெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் உங்கள் மீது பிரியப்பட்டு சீக்கிரமாய் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அதில் தாமதமே கர்த்தர் பண்ண மாட்டார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்வதற்கு இந்த உடன்படிக்கைக்கு உங்களை உட்படுத்துங்கள். பாருங்கள், மோசேயின் வாழ்க்கையிலும் தேவத்திட்டம் பெற்று தேவனுடைய வார்த்தையை பெற்று இப்பொழுது தேவ ஜனங்களை நோக்கி கடந்து செல்ல வேண்டிய மோசே, வழியிலே வேதம் சொல்லுகிறது, மோசேயும் அவன் மனைவியும் அங்கே காணப்படும் பொழுது வேதம் சொல்லுகிறது, மோசேயை கர்த்தர் கொல்ல பார்த்தார். ஏன்?
விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை. எப்போ உடன்படிக்கைக்கு கீழ்ப்படியிலையோ அப்போ அந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டிய சூழ்நிலையிலும் அது தாமதமாகிறது. இந்த நாளில் நீங்கள் தாமதப்படுத்தாமல் எதிலெல்லாம் கீழ்ப்படியணுமோ நான் சொன்னல, அது எல்லாத்துக்கும் உடனே கீழ்ப்படிங்க. பரிசுத்த வாழ்க்கைக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கறதுல கீழ்ப்படிங்க. தாமதப்படுத்தாதீங்க. நீங்கள் விரைவாய் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்கானதை விரைவாய் செய்வார். ஜெபிப்போமா? பிதாவே, உங்களுடைய கர்த்தரை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, விருத்த சேதன உடன்படிக்கைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்த போது, மோசே கீழ்ப்படிந்த போது அவர்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றப்பட வேண்டியவைகளை ஏற்ற வேளையில் நிறைவேற்றினீரே, அதே போல் உம்முடைய பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டியவைகளுக்கு உடனடியாக கீழ்ப்படிந்து உம்மோடு இருக்கிற உடன்படிக்கையிலே தங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள, நிச்சயப்படுத்திக் கொள்ள எங்கள் தேவன் உதவி செய்யும். காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சீக்கிரத்திலே அதை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தரே உதவி செய்யுங்க. கர்த்தரே ஆசீர்வதிங்க. நீ செய்கிற நன்மைக்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.